ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த ஓரியண்ட் வால் ஃபேனோட ஸ்பீடு பாருங்கள் 3ல் இருக்குது. ரொம்ப ஸ்லோ, ஓவர் டஸ்ட்டு. அது லீஃப்லாம் ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த கவர்லெலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ 2ல் ஒரு பாயிண்ட்டை குறைச்சி 2ல் வச்சோன்னா அந்த லீஃப் சுற்றுறதே தெரியுது, அந்தளவுக்கு ஸ்லோவாக விடுது பாருங்கள். 1ல் வச்சோம்னா அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இதை கலட்டி க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கண்டென்சரை சேஞ்ச் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பவர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, அது மேலே பார்த்தோன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அதை லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அப்படி ரிமூவ் பண்ணோம்னா மேலே இருக்க கவர் வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா உள்ளே லீஃப் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் மேலே இருக்க கவரில். ஓவராக டஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம இப்போ கலட்டி இதை க்ளீன் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு சர்வீஸும் பார்த்து அப்படி கண்டென்சர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா லூஸ் டைட் எப்படின்னு ஆப்ஷன் போட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனில் அதை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி மேலே லைஸாக அதை அழுத்தி தூக்கணுன்னா அந்த லீஃப் வந்துடும். லீஃப்லேயும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் ஏறி இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ லீஃபை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் பேக்கில் இருக்க கவரை கழட்டுறதுக்கு ஒரு நட்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த நட்டை வந்து அப்படியே லூஸ் பண்ண வேண்டியதான். பிளாஸ்டிக்காக இருக்கனால வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். அவ்வளோதான். அது ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் வச்சு தான் லாக் ஆகிருக்கும். கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது பேக்கில் இருக்க கவரை கழட்டுறதுக்கு அதில் ஒரு ஹோலில் வந்து ஒரு லைட்டாக இப்போ ஃபிங்கர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கவர் வந்து அப்படி லூஸ் ஆகிரும், வெளியே போயிடும். ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒன் சைடு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் லேசாக அழுத்தினாலே போதும். ஒரு சிம்பிளான மெத்தட் தான், அவ்வளோதான். கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்து டூத் ப்ரஷ், பழைய ப்ரஷ்ஷை வச்சு உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சீலிங் ஃபேனு, வால் ஃபேனு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டஸ்ட் ஏறும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வலையை க்ளீன் பண்ணுறதுக்கு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி சும்மா சோப்பு ஏதாச்சும் கொஞ்சம் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணோம்னாலே, சும்மா கைட்டை க்ளீன் பண்ணாலே நார்மலாக போயிடும். சோப்பு போட்டு க்ளீன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக நல்லா சுத்தமாக போயிடும். நல்லா கலட்டி நல்லா சோப்பு போட்டு கழுவி கொஞ்சம் வெயிலில் லைட்டாக காய வச்சிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக உணர்ந்துடும். அது காயறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இருக்க அந்த கண்டென்சரை சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். கண்டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், நமக்கே பார்த்தாலே தெரியும். அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்சர் செட்டு வெளியே வந்துடும். அப்புறம் 2 வயர் வந்து அதில் கனெக்ட் ஆகிருக்கும் ஃபேனோட இதில். கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் இது ப்ளஸ் மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம வந்து எந்த வயரை வேணாலும் எதில் வேணாலும் மாற்றிக்கலாம். அது எந்த வயர் எதில் இருக்கோ அந்த வயரை மட்டும் அதில் மாற்றிக்கிற வேண்டியதான். பொசிஷன் டைரெக்ஷன்லாம் எதுவும் மாறாது. நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படியே மாட்டிக்கிறோம் தான். கலர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. கண்டென்சர் மாற்றும் போது அதோட அந்த பவர் ஃபேக்டர் வேல்யூ எல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டைட் பண்ணும்போதும் வந்து நல்லா உள்ளே வச்சு கரெக்டாக வந்து லாக் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிடுங்க. மோஸ்ட் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்கனால டைட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே டைட் பண்ண வேணாம். கரெக்டாக ஃபுல் டைட் எவ்வளோ தெரியுதோ அந்தளவு டைட் பண்ணால் போதும். அப்படியெல்லாம் ரன்னிங்கில் கட்டாயம் லூஸ் ஆகாது. ஓவர் டைட் பண்ணோம்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த கேப்பில் உள்ளே வச்சு இந்த ஸ்க்ரூவை வச்சு அது எப்படி பழைய பொசிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இதை லாக் பண்ண போகிறோம். எப்போயுமே கண்டென்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலே ஸ்பீடில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதுபோக வந்து டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பீட் இருக்கும். அவ்வளோதான். பேக்கில் கண்டென்சர் மட்டும் ரேஞ்ச் மட்டும் கரெக்டான ரேஞ்சு வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், அந்த சாஃப்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஆயில் விட்டதுனால வந்து இந்த தடவை தேங்காய் எண்ணெய் எதுவும் விடலை. எனக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. நீங்கள் இதே மாதிரி கலட்டி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நல்லா கலட்டி விட்டு அந்த கேப்பில் அந்த சாஃப்ட்டுக்கு நேராக லைட்டாக ஆயில் ஏதாச்சும் உள்ள அப்ளை பண்ணும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும்.
சரிங்களா. நான் அந்த கவரை க்ளோஸ் பண்ணும்போது ஒயர் எதுவும் சைடில் எதுவும் பற்றாத அளவுக்கு, சைடில் பட்டுச்சுன்னா நஞ்சிரும். அதனால் உள்ளே வச்சுட்டு லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து லாக் ஆயிரும். அவ்வளோதான். அவங்க 4 பக்கம் வந்துடும். லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பேக் கவர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி அதில் ஒரு 2 ஹோல் இருக்கும், மேலேயும் கீழேயும். அந்த ஹோலுக்கு நேராக ஒரு 2 இது மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக வச்சுட்டு லைட்டாக உள்ளே லாக் பண்ணிட்டு அந்த நட்டை வந்து டைட் பண்ணும்போது கிராஸ் த்ரெட் எரியாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வச்சு நம்ம கை டைட் பண்ணாலே போதும். ரொம்ப ஓவராக டைட் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் வந்து கட்டாயம் வந்து டேமேஜ் ஆயிரும். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இதில் ஒரு ஸ்லாட்டில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அந்த பின்னுக்கு நேரம் இதில் கட்டிங் இருக்கும். அந்த லீஃபில் அந்த கட்டிங் நேராக கரெக்டாக வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா உள்ள லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பார்த்தீங்களா. அஸ்வல் அந்த நட்டை எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி இது வந்து எப்போயுமே இந்த ஃபேன் லீஃபில் மட்டும் டைட் பண்ணால் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லூஸ் பண்ணால் டைட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ரன்னிங்கில் கலந்துடக்கூடாதுன்னு. அவ்வளோதான், ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இதுவுமே லைட்டாக அந்த கேப்பில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள லாக் ஆகிக்கிடும் அந்த ஓரியன்ற அந்த நேமு. அவ்வளோதான் கவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கவர் லாக் அந்த ஓரிங் மாதிரி இருக்கிறத சைடில் வச்சுட்டு நம்ம நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அதை அப்படியே டைட் பண்ணிட வேண்டியதுதான். இது ஒரு ஈஸியான ஒர்க்கு தாங்க. இதை நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். நல்லா உண்மைக்கே சொல்லப்போனால் நல்ல ஸ்பீட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓடும்போது சவுண்டே சுத்தமாக இல்லை. அந்த லீஃபோட ரொட்டேஷன் கூட தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பீடாக சுற்றுது. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கலட்டி க்ளீன் பண்ணி நீங்களே ஈஸியாக சர்வீஸ் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.